நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகள். பாரம்பரிய சிறுதானிய ஊட்டச்சத்து உணவு திருவிழா தேனி மாவட்ட உதவி திட்ட அலுவலர் அறிவழகன் தலைமையில் நடைபெற்றது. மேலும் போதிய ஊட்டச்சத்து இல்லாமல் குழந்தைகள், வளரிளம் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், முதியோர் ஆகியோர் பல்வேறு நோய்களுக்கு ஆளாவதை தடுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாரம்பரிய சிறுதானிய ஊட்டச்சத்து உணவு திருவிழா ஆண்டிப்பட்டியில் நடைபெற்றது. இதற்காக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 30 கிராம ஊராட்சிகளில் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு பெண்கள் கலந்து கொண்ட சிறுதானிய ஊட்டச்சத்து உணவு திருவிழா போட்டிகள் நடைபெற்றன. பாரம்பரிய சிறுதானிய உணவு பொருட்களை சுவைத்து அவற்றில் முதல் 3 ஊராட்சிகளை தேர்வு செய்தனர். முதலிடம் பெற்ற ஊராட்சிக்கு 2500 ரூபாயும், இரண்டாவது இடத்திற்கு 2000 ரூபாயும், மூன்றாம் இடம் பெற்ற ஊராட்சிக்கு 1500 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட உள்ளது. மேலும் விழாவில் சத்தான உணவு, ஊட்டச்சத்து, உடல்நலம், தன் சுத்தம், சுகாதாரம் பேணுதல் ஆகியவை மூலமாக இரத்த சோகை இல்லாத மக்களை உருவாக்குவது குறித்தும் விளக்கப்பட்டது. இந்த பாரம்பரிய ஊட்டச்சத்து உணவு திருவிழா போட்டியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க 30 கிராம ஊராட்சி கூட்டமைப்பை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பெரியகுளம் செய்தியாளர் கார்த்திக் ராஜா.